நான் உங்கள் அட்வொகேட். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்னு பேசுகிறோம். நம்ம என்னதான் பேசினாலும் கர்நாடகாவில் நீங்கள் எந்த கடையோட போல பார்த்தீங்கன்னா கன்னடாவில் இருக்கும், ப்ளஸ்ஸு வேறு மொழிகள் இருக்கும், தமிழோ இங்கிலீஷோ அந்த மாதிரி. தமிழ் வந்து மேக்ஸிமம் இருக்காதுங்க, இருக்கும், மேக்ஸிமம் இருக்காது, அதாவது எல்லா ஊர்லேயும் இருக்காது, இருக்கும். தமிழ்காரங்க வச்சிருக்க கடைகளில் ஃபஸ்ட்டு கன்னடா, ரெண்டாவது தமிழ், மூணாவது இங்கிலீஷில் இருக்கும். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இப்போ என்ன சொல்கிறேன்னா, எதுக்காக சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்து எல்லா கடைங்க போர்ட்லேயும் தமிழ் இருக்குன்னு இல்லைங்க. ஆனால் கர்நாடகா எல்லா போர்ட்லேயும் எந்த ஊருக்கு போங்க ஃபஸ்ட்டு கன்னடா இருக்குங்க. அப்புறம் கிராமத்துலலாம் கன்னடா மட்டும்தாங்க இருக்கும். சிட்டிஸில் இங்கிலீஷில் இருக்குது. சரிங்களா? இன்னொன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்துச்சு. அது ஒரு ஜட்ஜி ஆக்சுவலி அந்த லேடிக்கும் ஹஸ்பண்டோட வீட்டுக்காரங்களுக்கும் பிரச்சனை போல ஒரு கேஸ் வந்துருக்கு. சரிங்களா? அந்த பொண்ணு சும்மாவே நிற்கிது. என்னன்னு கேட்குறாங்க. அப்புறம் ஜட்ஜு வந்து எந்த பாஷையில் உனக்கு கேட்கணும் அப்படின்ட்டு இந்தியில கேட்குறாங்க. சரிங்களா? அப்புறம் ஆப்போசிட்ல இன்னொரு வக்கீல் வந்து என்ன பாஷைன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு சொல்லுது தமிழ்னு. ஜட்ஜு சும்மா இருந்துருக்கலாம். சரிங்களா? சும்மா இருந்துருக்கலாம்னா அவங்க இஷ்டத்துக்கு இருந்துக்கலாம், அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. முன்னாடி வந்து என்ன சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லும்போது எனக்கெல்லாம் புல்ல அடிச்சிச்சுங்க. அது என்ன சொன்னாலும் கேட்கல. அது என்ன சொல்லுங்கோ, தமிழ் தானே, எனக்கு தெரியும், சொல்லுங்க, புரியும் அப்படின்னு சொல்லும்போது தமிழ் பாருங்க எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி எனக்கு என்ன, இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போகலாம், உதறி தள்ளிட்டு. ஹிந்தியில பேசலாம், இங்கிலீஷ்ல பேசலாம், அவங்க இருக்க லெவலுக்கு நான் எதுக்கு ஒன்றாந்து பேசணும்னு நினைக்கலாம். ஆனால் தமிழில் இந்த கிளைண்ட்டு கஷ்டப்படக்கூடாது. அந்த அந்த கேஸோட கிளைண்ட்டு, சரிங்களா, அவங்க ஜட்ஜோட கிளைண்ட் இல்லை. சரிங்களா? ஜட்ஜு அந்த கேஸோட கிளைண்ட், அந்த பார்ட்டியை, கிளைண்ட்டு கூட இல்லைங்க, பார்ட்டி. சரிங்களா? ஜட்ஜுக்கு பார்ட்டி, அட்வொகேட் தான் கிளைண்ட்டு. ஜட்ஜோட அந்த பார்ட்டியை எனக்கேண்டு உதவி தள்ளி போகலாம். ஏன் ஒரு பாஷைக்கு தெரியாமல் கேஸு வீணாக போயிடக்கூடாதுன்னு என்ன சொல்லுங்க அப்படின்றாங்க. அப்போ பாருங்க தமிழ் எந்த அளவுக்கு போயிருக்குன்னா, தெரியுங்க. ஆக்சுவலி நானும் தமிழ் நல்லாவே தெரியும், தமிழ்நாட்டில் பிறந்தேன், நல்லாவே தெரியும். இன்னொரு லாங்குவேஜ் தெரியும். சரிங்களா? இங்கிலீஷும் தெரியும், கன்னடா நல்லா பேச தெரியும். சரிங்களா? இதனால என்ன சொல்கிறேன்னா, தமிழ் ஆக்சுவலி நார்த் இந்தியா எல்லாம் போனால், குல்மனாலி, டெல்லி எல்லாம் போனால் நம்மளுக்கு வேறு லாங்குவேஜோட இங்கிலீஷ் பேசுகிறத, அந்த ஹிந்தி பேச தெரியலன்னு வச்சுக்கோங்க, இங்கிலீஷும் பேச தெரியலன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு. நம்மளுக்கு தமிழ் தெரிஞ்சுன்னா தமிழில் பேசுனீங்கன்னா புரியும். அத்தனை பேருக்கும் புரியுதுங்க, கடைங்களே புரியுது தமிழ். அதனால தமிழ் வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு தெரியுங்க. வேறு லாங்குவேஜோட மலையாளம், ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கோட நான் அதை டிகிரேட் பண்ணாங்க. தமிழ் வந்து புரியுதுங்க, பேச தெரியுதோ இல்லையோ, டெல்லியில தான் போய் பேசுனீங்கன்னா புரியுங்க தமிழ். அதனால இந்த வாரம் நான் ஃபோட்டோ போட்டேன். அந்த சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜு தமிழில் பேசி என்னன்னு சொல்லி இந்த கேஸை போய் பார்க்குறாங்க. அப்போ பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிருக்குன்னா ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.